ஸோ சில்வரும் ஏறின்னு இருக்குங்க கோல்டோட. ஸோ அது இன்னைக்கு வந்து பெஸ்ட்டு ரேட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நேத்தி ரேட்டுங்க, இன்னும் அப்டேட் ஆகலை. நேற்று ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு அப்டேட் ஆயிருக்கு. 169 ஆயிருக்கு சில்வர். ஸோ சில்வர் ஃபாலோஸ் கோல்டு அப்படின்னுவாங்க. ஸோ கோல்டு ஏற ஏற சில்வரும் ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து எங்கேயாவது கொஞ்சம் கம்மியாக நேத்தி ரேட்டில் இல்லை இதோட ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3% வந்து ஜிஎஸ்டி இதில் போட்டுக்கோங்க. அதே வந்து ₹3 மேலே ஆகிடும். அது தவிர ₹2.50 வந்து பர் கிராம்க்கு இப்போ போடுறாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ₹6 ஏறித்துனா ₹175 கிட்ட ஆகும் நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. ஸோ இது வந்து இதோட 169ஓட கம்மியாக நான் ரேட் பார்த்தேன் அமேசானில். சரி அதை தான் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பிஆர்பிஎல்து 100 கிராம் சில்வர் பார் வந்து பார்த்தீங்கன்னா 168. நீங்கள் யூஷுவல் ரேட்டோட இது கம்மியாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும் பர்ச்சேஸ்டு செப்டம்பர்னு போட்டிருக்கோம். ஸோ இது நான் ரெகுலராக வாங்குறது தான். ஸோ 16,800. ஸோ சில்வர் விலையை பார்த்தீங்கன்னா 169 அந்த மாதிரி ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட 168.3 அந்த மாதிரி கிட்ட கிடைக்குது. இதில் ஜிஎஸ்டிலாம் நம்மளுக்கு இல்லாமையே நம்மளுக்கு வந்து நேத்தி ரேட்டே கிட்டத்தட்ட கிடைக்குது. பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியாக கிடைக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னமும் இதில் சில ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. இந்த 16,836ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் சில கார்டை வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கூட கம்மியாக வரும். ஸோ ஹெச்எஸ்பிசிலாம் போட்டிங்கன்னா ₹1000 கம்மியாக வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹1000 கம்மியாக வந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே அதில் ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். நேத்தியோட ரேட்டில் ஜிஎஸ்டி இது இல்லாமல் கிட்டத்தட்ட கிடைக்குது. ஸோ இது வந்து யாருக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி திரும்பி அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன சில்வர் இருக்குன்னு பார்ப்போம். கோல்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டை பார்த்தீங்கன்னா ₹220 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா சில்வரும் ₹1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காவது வேணும்னா இந்த சில்வர் வந்து நீங்கள் பிஆர்பிஎல்து 168 வித் ஜிஎஸ்டி இதை நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த அமேசான் ரேட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அதே ரேட்டு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எப்போ அப்டேட் ஆகும்னு தெரியாது, பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே தான் இருக்கும். இமீடியட்டாக வந்து 9:30க்கு இங்கே அப்டேட் ஆனதும் அது அப்டேட் ஆகாது. ஒரு 1 or 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதை நோட்டீஸ் பண்ணல. பட் சில சமயம் 1 day கூட அதே ரேட் இருக்கும். கீழே இறங்கினா 3,600 அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம மேலே ஏறித்தான் கன்சாலிடேட் ஆச்சு. 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக அதே மாதிரி ரேட்டு வந்தது. இப்போ பீக் நம்ம திரும்பி போன பீக் என்னன்னா 4,400 போன பீக்கு தான் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழே அடிக்கிறது வந்து சப்போர்ட் லெவல்னுவோம், மேலே வந்து இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 4,400 ரெசிஸ்டன்ஸ். 4,400க்கு மேலே போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் அதை தாண்டி அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டியாச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. திரும்பி இதே லெவலுக்கு வருது கொஞ்சம் கஷ்டம். எப்போவுமே வந்து ஒரு லெவல் வந்து மேலே ஏறி திரும்பி கீழே அதே லெவலுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அதே லெவலில் இருந்ததுக்கப்புறம் மேலே ஏறச்சு அந்த லெவலுக்கு கீழே வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் சார்ட் பார்க்க எவ்ரி டே சார்ட் பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும்.